ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணு. எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அவள் மட்டும் வந்தால் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான். என் குட்டி பொண்ணாக இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ளே போனால் இதுவாக பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேலே உட்காந்துருந்தேன். அவளும் வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான். அப்புறம் இந்த மாதிரி தாங்க மழை இருக்கும். ஹத்தான்னு சொல்லுவாங்க, HATTA ஹத்தா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஒரு வில்லா, அதில் இது மாதிரி ஃபுல்லாக மழை தாங்க. மேலே ஏறி வந்தால் ஒரு வில்லா இருக்கும். அங்கங்கே வில்லாஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. ஹோட்டல் ரூம் மாதிரி வில்லான்னு சொல்லிட்டு இருக்கும். தனியாக ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனால் தனியாலாம் போக முடியாது. எப்படியும் ஒரு 6-7 ஃபேமிலி அப்படி சேர்ந்து போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். இல்லை தனியாக போயிட்டு இந்த மலையில் எப்படிங்க இருக்கும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபவுண்டன் தண்ணி, ஃபால்ஸ், வாட்டர் ஃபால், அப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதெல்லாம் எல்லாமே இருந்தது. இது மாதிரி பார்க் அங்கங்கே வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. தனியாக போனால் போர் அடிக்கும். நிறைய பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலிஸோ எல்லாம் சேர்ந்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் இது. போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு அங்கேயே நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நாங்களே எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பாத்திரம் சில பேர், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த வில்லாலனா கிச்சன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸ் ஒரு 5-6 பெட்ரூம் இருக்கும். டிவி, ஹால் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. அதே மாதிரி நம்ம லஞ்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே போய் நான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கே, அங்கே குளிச்சுட்டு நல்லா விளையாடிட்டு பசங்க என்ஜாய் பண்ணிச்சிங்க. நாங்களாம் அந்த இங்கே விளையாடிட்டு இந்த கார்டு, யூனோ கார்ட்ஸ் இந்த மாதிரி விளையாடிட்டு நம்ம ஜாலியாக படம்லாம் பார்த்துட்டு, ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்ததுனால அவங்கெல்லாம் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 4-5 பேராக சேர்ந்து இருக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா, நம்மளுக்கும் குட்டீஸ்க்கும் ஒரே ஜாலியாக இருந்தது. இது பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி, அப்புறம் சாம்பார், பொங்கல், தேங்காய் சட்னி, அப்புறம் வடை, அப்புறம் வேறு தோசை போட்டாச்சு. அவ்வளோதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுதான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மலையில் அந்த பாருங்கள் போகிற வழி ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயே நம்ம ஏறி அப்படியே மேலே போகணும். இதில் காட்டுறவங்களுக்கு தூரமாக பார்த்திங்கன்னா அந்த ரோடு தெரியுது. அவங்களுக்கு நேராக கோடு ஒரு லைன் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக ரோடு. அதில் பார்த்திங்கன்னா கார்லாம் அங்கேருந்து வந்துட்டுருக்க மாதிரி இங்கே பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு. கார்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம் மேலே ஏறுறதுக்கு. அப்படியே நம்ம ஊட்டிலலாம் ஏறுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்படியே ஏறும் ரோடு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. போகிற வழியில் இந்த மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த போட்டிங் போகிறதுக்கு தண்ணி, அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே இருக்குங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படியே போக ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா நிறைய ரஷ்ஷு. பசங்க ஸ்கூல் லீவுன்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா ரஷ்ஷாகவும் இருந்துட்டாங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்ததுனால அந்த போட்டிங்லாம் போயிட்டு, அந்த போட்டிங் போன வீடியோ கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இதில் இருக்குது, பார்க்கலன்னா பாருங்கள். அதுவுமே நல்லாயிருக்கும். சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குட்டீஸ்லாம் ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையாங்க. அங்கங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சும்மா காஃபி, டீ எல்லாம் நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாம். குட்டி ஸ்டவ் மாதிரி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. அங்கேயே நம்ம காஃபி, டீலாம் போட்டு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், வாஷ்ரூம் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். நல்லா இருந்தது. சரி, அந்த சின்ன வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.